சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனியார் மதுபான விடுதி மேற்கூரை நேற்றிரவு இடிந்து விழுந்து 3 பேர் பலியான சம்பவத்தில் அதன் மேலாளர் சதீஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் சேமியர் சாலையில செயல்பட்டு வந்த அதாவது ஓட்டலோடு செயல்பட்டு வந்த பிரபல மதுபான விடுதியின் மேற்கூரை நேற்று இரவு 7:15 மணி அளவில் திடீரென இடிந்து விழுந்தது. இதுல அங்கு பணியாற்றக்கூடிய 3 ஊழியர்கள் உயிரிழந்தார்கள். 5க்கும் மேற்பட்டோர் சிக்கியதாக கூறப்பட்ட நிலையில் 3 பேர் உயிரிழந்தார்கள். குறிப்பாக திண்டுக்கலை சேர்ந்த சைக்ளோன் ராஜ் என்ற நபரும், அதேபோல மணிப்பூரை சேர்ந்த மேக்ஸ் மற்றும் லாலி ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார்கள். இடர்பாடுகளில் சிக்கிய மற்றவர்களை அந்த இடிபாடுகளை அகற்றிய நிலையில இது தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக கவனக்குறைவால் மரணம் என்ற பிரிவின் கீழே இந்த அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 12க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் பார் மேலாளராக இருக்கக்கூடிய சதீஷ் என்பவரை அபிராமபுரம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பாரின் உரிமையாளர் இருக்கக்கூடிய அசோக் குமார் என்பவரை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கவனக்குறைவாக செயல்பட்டு 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் பாரின் மேலாளர் சதீஷ்குமார் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். உரிமையாளர் அசோக் குமார் என்பவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.